வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்த முடிவு. ஆசிரியராக கூட வேலை பெற முடியாத நிலையில் சில பட்டதாரிகள். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. அனுர அரசாங்கத்தோடு இணைவது தொடர்பில் பொன்சேகா வெளியிட்ட தகவல். மலையக முட்டாள்களை அனுப்பியுள்ளது சபையில் அர்ச்சுனா சவால். இலங்கை இந்தியா இடையிலான பாலம் தேவையில்லை, முட்டுக்கட்டை போடும் தமிழ் அமைச்சர். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் 9 மாகாண சபைக்கான தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுவதாக முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நிராகரித்துள்ளார். அடுத்த வருடம் நிச்சயம் இது நடத்தப்படும் என்றும், எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆளுங்கட்சியே வெற்றி நடை போடும் என்றும், எதிரணிகள் மண் கவும் என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசு கவலாது மக்கள் சக்தி எமக்கு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டாலும் தேர்தல் முறைமை தொடர்பில் குழப்பம் ஏற்படுகிறது. தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்நிலையில் தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு பிரதமர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. யுனானி மற்றும் சித்த மருத்துவத்தில் பட்டம் பெற்ற மாணவர்கள் பல ஆண்டு அரச வேலைவாய்ப்பாக, குறிப்பாக அரச பதவிகளை கூட பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2009ஆம் ஆண்டு இன்று வரை அரச வேலை இல்லை. 2016ஆம் ஆண்டு பிரிவினருக்குத்தான் கடைசியாக இன்டர்ன்ஷிப் வழங்கப்பட்டது. மருத்துவராக பணியை தொடங்க முடியாதோடு ஆசிரியராகவும் சேர முடியாத நிலை உருவாகியுள்ளது. இந்த விடயத்தில் அவரும் கவனம் செலுத்தாமல் இருப்பது மனவேதனையை தருகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மண்டலத்தில் குறிப்பாக தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சபரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நான் அனுர அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன். எனினும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு என்னுடைய ஆதரவு வழங்கப்படும் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகைகொடையில் ஒன்று கூடுகின்றனர். இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை. இந்த நாட்டை மேற்படி தரப்பினர் மாறி மாறி ஆட்சி செய்தனர். அந்த காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை. இவர்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள் என்று சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார். தென்மாகாண ஆளுநர் பந்துல கரிச்சந்திர திடீர் சுகையின காரணமாக உயிரிழந்தார். திடீர் சுகையின காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். ஹரிச்சந்திர தன்னுடைய இடைநிலை கல்வியை கொரணை ஸ்ரீ பாலி கல்லூரியில் பயின்றார். பின்னர் கரணி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவராவார். கரிச்சந்திர ரத்தினபுரி மாவட்ட செயலாளராகவும் பின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் சமூக வலுவூட்டல், நலம்புரி மற்றும் கண்டியன் பாரம்பரிய அமைச்சின் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அரசாங்கம் மலையக மக்களுக்கு கொடுத்தது சம்பள உயர்வல்ல, பிச்சை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 200 ரூபாய் கொடுக்கிறீர்கள், இதிலும் 200 ரூபாய் என்று சண்டைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்திருப்பது பிச்சை. 140 ரூபாய் ஒரு ராத்தல் பான். இந்நிலையில் 2 வாழைப்பழங்களையும் பானையும் வைத்து 10 பேர் உள்ள ஒரு குடும்பம் எப்படி சாப்பிட முடியும்? என்ற ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். மலையக அரசியல் செய்ய ஆசை இல்லை, ஆனால் மலையக முட்டாள்களை அனுப்பியிருக்கிறது. 76 வருடங்களாக அந்த இனத்துக்கு மக்களுக்காக போராட யாரும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழிப்பாதை என்ற எண்ணக்கரு தற்போதைக்கு தேவையில்லை என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இலங்கை தீவாக தனித்திருப்பது எல்லாவற்றுக்கும் நன்மையாக அமையும் என்றும் குறிப்பிட்டார்.
கொழும்பு தனியார் ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ராமலிங்கம் சந்திரசேகர் இதை கூறியுள்ளார். எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் தலைவழி பாதையில் உடன்பாடில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ராமர் பாலத்தை சென்று மக்கள் பார்வையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் டில்வின் சில்வா இந்தியாவுக்கு செல்ல உள்ளார். இலங்கை அரசியலில் பிராந்திய ராஜதந்திரத்திலும் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையாக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வாவின் விஜயம் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் பிராந்திய தலையீட்டை அன்று கடுமையாக எதிர்த்த மக்கள் விடுதலை முன்னணி தற்போது அதன் பொதுச் செயலாளரை இந்தியாவுக்கு அனுப்புவது கட்சியின் நீண்டகால வெளிநாட்டுக் கொள்கையில் ஒரு பாரிய ராஜதந்திர மாற்றம் நிகழ்வதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த விஜயமானது மக்கள் விடுதலை முன்னணியின் பிராந்திய சக்தியாக இந்தியாவுடன் நேரடி உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள தயாராகிவிட்டதை சுட்டிக்காட்டுகிறது. ஜனாதிபதி சீனாவுக்கு பயணம் செய்து அம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பல ஒப்பந்தங்களில் கையெழுத்த பின் டில்வின் சில்வாவும் சீனாவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டார். சீனாவுடனான உறவுகளை பலப்படுத்தியதன் பின்னணியில் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம் இலங்கை அரசியலில் செல்வாக்கு செலுத்த விரும்பும் ஒரு கட்சி பிராந்திய வல்லரசுக்கான இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர சமநிலையை நிலைநாட்ட முற்படுவதை சுட்டிக்காட்டுவதாக அமைகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் தற்சமயம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகாவத்தவிடம் நேற்றைய தினம் 6 மணி நேரங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். மன்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் 105வது நாளான நேற்றைய தினத்தோடு தற்காலிகமாக நிறைவுக்கு வந்துள்ளது. குறிப்பாக காற்றாலை மின் திட்டம் குறித்து ஜனாதிபதியின் அமைச்சரவை அறிவிப்பை கவனத்திற்கொண்டு போராட்டத்தை நிறுத்துவதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்தார். இதன்பொழுது மன்னார் மறைமாவட்டத்தின் ஆயர் எஸ் ஞானப்பிரகாசம் ஆண்டகை கலந்து கொண்டதோடு போராட்ட களத்தில் அங்கம் வகித்தவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு 9ஆம் வட்டார பகுதியில் பாவனையற்ற காணியிலிருந்து துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ஊர்காவற்றுறை காவல் நிலைய விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றை தொடர்ந்து இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஊர்காவற்றுறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட பின் ஊர்காவற்றுறை நீதிமன்றில் சான்று பொருளாக துப்பாக்கியை ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்றுறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தருமபுரம் கல்லாறு பகுதியில் கடந்த பல வருடங்களாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பொதுமகன் போல் சென்று ஐஸ் போதைப் பொருளை பெற்றுக்கொண்ட சமயம் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு திருட்டு சம்பவங்களில் தேடப்பட்டு வந்த குறித்த 26 வயதுடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் தருமபுரம் காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாண நகர் பகுதியில் 25 கிராம் கேரளா கஞ்சா மற்றும் 20 போதை மாத்திரைகள் என்பவற்றோடு 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மூவரும் பல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் அவர்களை முற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.